வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. குழந்தைங்களுக்கு 6 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் வந்து புக்ஸ் வந்து ரீட் அலோட் பண்ணலாம். இப்போ குழந்தைங்களுக்கு 6 மந்த்ஸ்லேருந்து எந்த மாதிரியான புக்ஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போர்ட் புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ போர்ட் புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோம் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ ஃபோம் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா கார்னர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் பேபிஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணும்போது இடிச்சிட்டா செஞ்சால் ஒன்றுமே ஆகாது. ரொம்ப ரொம்ப சேஃப். அண்ட் கார்னர்ஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ப் கார்னர்ஸ் கிடையாது. இந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 or 2 லைன்ஸ், சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அனிமல், அதோட சவுண்ட்ஸ் பற்றின அந்த தீம் பேஸ்ட் புக். ஸோ இதில் இந்த புக்ஸ் வந்து நீங்கள் ரீட் அலவுட் பண்ணும்போது, எப்பயுமே ரீட் அலவுட் பண்ணும்போது நல்லா வாய்ஸ் மாடுலேஷன் கொடுத்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ரீட் பண்ணும்போது குழந்தைங்க நல்லா லிசன் பண்ணுவாங்க. இதில் கலர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்களுக்கு எப்பயுமே வந்து அந்த புக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் புக் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான புக்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக பிக்சர்ஸ் இருக்கணும். 1 லைன் தான் வந்து அந்த பேஜ்லேயே வந்து இருக்கணும். ஸோ 3/4 ஆஃப் த பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிக்சர்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிறத நீங்கள் ரீட் அலவுட் பண்ணுவீங்க. அண்ட் இதை மட்டும்தான் அப்படியே ரீட் அலவுட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் பால் இருக்குது. ஸோ ஹியர் இஸ் த ரெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காட்டலாம். குழந்தைங்களோட ஃபிங்கர்ஸை நீங்கள் வந்து பிடிச்சிட்டு அதை அவங்க வந்து இதில் பாயிண்ட் பண்ணி திஸ் இஸ் த ரெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டலாம். ஸோ இது மாதிரி படிக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த இங்கிலீஷ் வந்து லிசன் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய வேர்ட்ஸ் வந்து அவங்க வந்து கற்றுக்குறாங்க. ஸோ நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்க வெக்காபுலரி அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபோனிக்ஸ் சொல்லி கொடுத்து ரீடிங் கொண்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபோனிக் சவுண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து வேர்ட்ஸை கொடுத்து நீங்கள் ரீட் பண்ண வச்சிடலாம், அது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான மீனிங் எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது தான் அவங்களுக்கு மீனிங் புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய லிசனிங் வேணும். எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது அப்படின்றது வந்துட்டு நிறைய லிசனிங் இருக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீக்கிங் வந்துடும். ஸோ இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ரீடிங் அண்ட் ரைட்டிங் தானாக ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஈஸியாகிடும். நீங்கள் வந்து சவுண்ட்ஸை பேஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ரீடிங், ஸ்பெல்லிங் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோனிக்ஸ் சொல்லி தரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் வரணும். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் ரீட் பண்ணும்போது தான் வரும். உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா புக்ஸ் ரீட் அலவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு புக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபோம் புக்ஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 6 months to 1 year நீங்கள் வந்து இந்த மாதிரியான புக்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த புக் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்காது. பிகாஸ் இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இதே புக் இருக்காது. பட் ஆனால் அமேசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோம் புக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 புக் இப்போ வந்து இருக்குது. கலர்ஸ், நம்பர்ஸ், ஆல்ஃபபெட், அதுக்கப்புறமா வந்து ஷேப்ஸ், இந்த தீம் பேஸில் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான புக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். புக் ரீடிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் அவசியமான விஷயம். அது நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டிலே பண்ணாதீங்க, ஸ்டார்ட் ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.